என்னங்க எனக்கு எப்போதாங்க நல்லது நடக்கும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்லாம் என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க போன ஜென்மத்துல வந்து என்ன பண்ணாங்க? அதனால இப்ப இதனால அப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு விளக்கமா சொல்லுங்க. எல்லா உறவுகளும் இவங்க உருக்கி உருக்கி பழகுனாலும் எந்த உறவும் நல்ல உறவா இருக்காது. இவங்க கை கொடுக்குற வரைக்கும் நல்ல உறவா இருக்கும். இவங்க கை இப்படி இயங்குச்சுன்னா எந்த உறவும் நல்ல உறவா இருக்காது அப்படின்னு ஏந்த கூடாது கையை. இந்த கர்மவினை கொஞ்சம் கம்மியாகணும் அப்படின்னா அவங்க என்ன பரிகாரம் பண்ணணும்? ஒரு வாயில ஜீவனுக்கு நீ உணவு கொடுக்குற, அது சந்தோஷமா சாப்பிடுது, அந்த ஆங்கிள் அந்த ஆஸ்பெக்ட்லயாவது நீ கொடுக்குற அப்படின்னு உன்னோட கர்மவினை. எந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது இவங்களுடைய கர்மவினை இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். திருவெங்காடு புதன் ஸ்தலம் மாதிரி அந்த அளவுக்கு எக்ஸலண்டான ஒரு இடம். அங்க போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரது ரொம்ப அமோகமான பலன். ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். கர்மா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த கர்மாவால் எதனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கர்மா வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து நடக்கும். இந்த கர்மா எதனால் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு, இந்த கர்மானா என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் அஸ்ட்ராலஜர் தீபா அருளால் மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். கன்னிராசி பற்றி பார்க்க போகிறோம். கன்னிராசிக்காரர்கள் வந்து இப்போ நான் ஒரு சில பேர் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னங்க எனக்கு எப்போதாங்க நல்லது நடக்கும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்லாம் என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க போன ஜென்மத்தில் வந்து என்ன பண்ணாங்க, அதனால இப்போ இதனால அப்படி கஷ்டப்படுறாங்க, அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னி பூர்வ ஜென்மத்தில் மற்றவங்கள பற்றி விமர்சிக்கிறது. ஐயோ இந்த பிள்ளை சரியாவே பேச மாட்டேங்குது, எக்ஸலண்ட்டாக பேச தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க அம்மா. நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் இல்லையா? ஒரு சிலர் எக்ஸலண்ட்டாக பேசுவாங்க, ஒரு சிலர் அழகாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த வேலையை பக்காவாக முடிப்பாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாகவே இருப்பாங்க. அதுவே பெரிய வரும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாகவே இருக்கிறது பெரிய வரும் இல்லைம்மா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரியாக்ட் பண்ணிவிடும், அதுதான் மனுஷங்க. ஒரு சிலர் வந்து பாருங்கள் என்ன அடித்தாலும் தாங்குவாப்பா அப்படின்னு கோவப்பட மாட்டாங்க, ஆத்திரப்பட மாட்டாங்க, டென்ஷன் ஆக மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அதுவும் ஒரு வரும். அப்போ இந்த மாதிரி அந்த மாதிரிக்கு சமுதாயம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தத்தி அது அப்படிம்பாங்க. கண்டிப்பா அந்த வார்த்தை தானே சொல்லுவாங்க. அது சரியான தத்திப்பா, அது அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணை கூப்பிடாதீங்க, பேசவே பேசாது, அதுக்கு வந்து வாய்ஸும் இல்லை, அமைதியாக ரெண்டே வார்த்தை கேட்டு கம்முனியே இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? உங்கள் ஃபீல்டில் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ நீ யாரையாவது கமெண்ட் அடிச்சிருந்த அப்படின்னா அடுத்த பிறப்புல நீ வந்து கன்னியாக பிறப்ப. மற்றவங்களோட அறிவை நம்ம குறைச்சி அதாவது மதிப்பிடக்கூடாதுமா. மற்றவங்களோட திறமையே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அதே மாதிரி மற்றவங்களோட அறிவையும் திறமையும் நீ விமர்சிக்கக்கூடாது. நம்ம வந்து நம்மளை ஏதாவது குத்தி கிளறிட்டே இருந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம் அதுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. சும்மா ஒரு பிள்ளை பாவம் சிவனேன்னு இருக்கு, அந்த பிள்ளையை போயிட்டு நீ விமர்சிக்கிற அப்படின்னா அது கர்மா வரும். உன்னை யாராவது ஹிண்ட்ரன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, அவங்கள நீ விமர்சிக்கிற அப்படின்னா பிரச்சனை கிடையாது. புரியுதாம்மா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மற்றவங்களோட அறிவை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி மதிப்பிடுறது. இவங்களுக்கு திறமை இல்லை, இவங்களுக்கு அறிவு இல்லை, இவங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு இது இல்லை, இவங்களுக்குலாம் யார் இந்த வேலையை கொடுத்துருக்கீங்க, இவெல்லாம் கவிஞனா அரச காலத்தை கொண்டு போய்க்கோ, இவன்லாம் கவிஞனா, இவன் என்னத்தை எழுதுறான், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் இல்லை, சொற்குற்றம் இருக்குது, பொருள் குற்றம் இருக்குது, இப்படின்னு கண்டுபிடிக்கிறது, சுட்டி காமிக்கிறது. இந்த மாதிரி கர்ம வினைகள்னால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் கன்னியாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கன்னி வந்து பாருங்கம்மா, இந்த ஜென்மத்தில் கன்னியாக பிறந்திருக்காங்க. புதன் உச்சமடையக்கூடிய ராசி. பூர்வ ஜென்மத்தில் இருந்த அதே அறிவு இந்த ஜென்மத்தையும் உனக்கு இருக்குது. எக்ஸலண்ட்டான திறமை இருக்குது, எக்ஸலண்ட்டான புத்திசாலித்தனம் இருக்குது. ஆனால் கன்னி ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட புத்திசாலித்தனமே அவங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும், தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹனுமன் கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஹனுமனுக்கு ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் உண்டு. பட் இருந்தாலும் அந்த சீதையை போய் பார்க்கணும் அப்படின்போது, சமுத்திரத்தை தாண்டணும் அப்படின்போது ஹனுமன் பயந்து நிற்கிறார். அப்போ ஜாம்பவான் சொல்கிறார், குழந்தையிலே நீ வந்து சூரியனை மொய் முழுங்க போன, அதுக்கப்புறம் ரிஷிகளோட சாபத்தினால தான் உன்னோட பலம் உனக்கு தெரியாமல் போச்சு. நீ ஒரு எக்கு நீ இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போய் நிற்ப, அக்கறைக்கு போய் நிற்ப அப்படிம்பாரு. அப்போ தான் தெரியும். அந்த மாதிரி கன்னிக்கு நிறைய பேருக்கு அவங்களோட இன்டெலிஜென்ஸே தெரியாது, அவங்களோட நம்மளோட பொறப்பினோட அர்த்தம் என்ன தெரியாது. பொதுவாக கன்னி வந்து பாருங்கம்மா என்ன நினைக்கிறாலும் சாதிச்சிடுவாங்க. புதன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால மாற்றம் ஒன்றே மாறாதது. காலத்துக்கேற்றா போல அந்த என்ன சொல்லுவாங்க, அப்டேட்டடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்துலையும். பொதுவாக மிதுனத்துக்கும் ராசியாதிபன் புதன் தான், கன்னிக்கும் ராசியாதிபன் புதன் தான். அதுக்கும் மேலே இதில் புதன் உச்சம், சுக்கிரன் நீச்சம், பெருசாக உறவுகள் அமையறது இல்லை. அப்போ பூர்வ ஜென்மத்தில் நிறைய உறவுகளை நான் வந்து மதிக்கலை,
நிறைய உறவுகளை நான் உரிய மரியாதை கொடுக்கல, அதனால இந்த ஜென்மத்தில் எனக்கு உறவுகள் சரியாக அமையறதில்ல. இருந்தாலும் என்னோட எண்ணம் உறவுகள் நோக்கியே போகும். ஓகேவா? எவ்வளோ இன்டெலிஜென்ட் எப்படின்னாமா, பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி தான் நம்ம எல்லாம் வைப்போம். ஆனால் கண்ணியை பொறுத்த வரைக்கும் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, பிளான் செட் வரைக்கும் வைக்கும். நான் நினைக்கிறத செய்யணும். எந்த ஒரு சினாரியோ இருக்குது அப்படின்னாலும் அதனோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ச்சி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் ட்ரூப்லலாம் கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் கண்ணுக்கு புலப்படாத நிறைய விஷயங்கள் அமானுஷங்களே இவங்களுக்கு நாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா, ஒரு க்ரைம் நடந்திருக்கு அப்படின்னா நிறைய பேர் யோசிப்பாங்க, இங்கே எப்படி க்ரைம் நடந்திருக்கலாம், ஒரு டெட் பாடி தான் இருக்குது, எப்படி க்ரைம் நடந்திருக்கலாம் அப்படின்னா, கண்ணி அந்த ட்ரூப்பில் இருக்குது அப்படின்னா இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், இதுவாக நடந்திருக்கலாம், அதுவாக நடந்திருக்கலாம்னு பல ஆங்கிளில் யோசிப்பாங்க. யாரும் யோசிக்காத ஆங்கிளில் கூட யோசிக்காத ஆங்கிளில் யோசித்து ஒரு 10 சினாரியோஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் 10ல் 1 தான் வந்து க்ரைம் நடந்த சீனாக இருக்கும். அந்த அளவுக்கு புத்திசாலியான பர்சனாலிட்டிஸ் பொதுவாக நசன்னு பேச மாட்டாங்க. 4 வார்த்தை பேசினாலும் நெச்சு நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவாங்க அப்படின்லாம். இருந்தாலும் அந்த கர்மிக் எஃபெக்ட்னால இந்த ஜென்மத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, கண்ணிக்கு காலபுருஷனுக்கு ஒரு கார்னர் ராசி இல்லையாம்மா, ஃபேமிலி லைஃப் ஒரு காம்ப்ரமைஸ். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவாங்க. உறவுகள் பெருசாக எல்லா உறவுகளும் இவங்க உருக்கி பழகினாலும் எந்த உறவும் நல்ல உறவாக இருக்காது. இவங்க கை கொடுக்குற வரைக்கும் நல்ல உறவாக இருக்கும். இவங்க கை இப்படி ஏங்குச்சுன்னா எந்த உறவும் நல்ல உறவாக இருக்காது அப்படின்னா, ஏந்தக்கூடாது, கையை ஏந்தக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி ஜீனியஸ்னஸ் இருக்குது. அந்த ஜீனியஸ்னஸ் சில நேரம் கர்ணனுக்கு அவன் படித்த கல்வி வந்து வித்தை வந்து முக்கியமான காலகட்டத்தில் உதவாத போச்சு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் மகாபாரதம். அந்த மாதிரி இவங்களுக்கும் சில நேரத்தில் இவங்களோட புத்திசாலித்தனம் பயன்படாது. அப்படி ஒரு விஷயமும் இருக்குது, அப்படி ஒரு கர்மிக் எஃபெக்டும் இருக்குமா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே லைஃப் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போவாங்க. உறவுகள் எந்த உறவுகளும் நல்லா அமையல அப்படின்னாலும் எல்லா உறவுகளுக்கும் நம்ம நல்லா இருக்கணும், எல்லா உறவுகள் கூட ஹாப்பியாக இருக்கணும், எல்லா உறவுகளையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பேலன்ஸஸ் சரி பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம். இப்போ கன்னிராசிக்காரர்கள் வந்து எந்த கர்ம வினையால் இப்போ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது சொன்னீங்க. இந்த கர்ம வினை கொஞ்சம் கம்மியாகணும் அப்படின்னா அவங்க என்ன பரிகாரம் பண்ணணும் மேம்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை மாதத்தில் ஒரு புதன்கிழமை இப்போலாம் வந்து பாருங்கள், அமாவாசையான பசுக்களுக்கு அந்த அகத்திக்கீரை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்க அதை சாப்பிட்றதே இல்லை. ஒருத்தர் அகத்திக்கீரை கொடுத்தா பரவாயில்ல, எல்லாரும் அகத்திக்கீரை கொடுத்தா அது செம்ம கசப்பு இருக்கும், குழந்தைங்க அது சாப்பிட்றதில்ல. அப்போ அந்த குழந்தைங்களும் ரொம்ப ஜம்முன்னு சாப்பிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட கர்ம வினைகளும் கரையணும் அப்படின்னா பயிர் இருக்குல்லம்மா, பச்சை பயிர் ஒரு 1 கிலோ பயிர் வாங்கிக்கணும். அதை நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் அதை கஞ்சி மாதிரி காய்ச்சிட்டு அதில் நல்ல வெல்லம் போட்டு தேங்காய் போட்டு வாழைப்பழம் போட்டு கொஞ்சம் யோசிச்சுப்பார். இந்த மாதிரி யார் அவங்களுக்கு கொடுப்பா? வளர்க்குறவனே கொடுக்க மாட்டான். அப்போ நம்ம கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க அதை ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்தும். பசுவில் வந்து பார்த்திங்கன்னா 33 கோடி தேவர்களும் பசுவில் நடக்கும். அதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோங்க. எந்த தேவரை ஒன்று காமிங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்மளால காமிக்கலாம் முடியாது. ஒரு வாயில ஜீவனுக்கு நீ உணவு கொடுக்குற, அது சந்தோஷமாக சாப்பிடுது, அந்த ஆங்கிளில் அந்த ஆஸ்பெக்ட்லையாவது நீ கொடுக்குற அப்படின்னா உன்னோட கர்மவினை கழியும். ஓகே மேம். பரிகாரம் பற்றி சொன்னீங்க. எந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது என்னுடைய கர்மவினை இன்னும் கொஞ்சம் கம்மியாகும்? திருவெங்காடு புதன் ஸ்தலம்மா. திருவெங்காடு புதன் ஸ்தலம் போயிட்டு ஸ்வேதாரண்யேஸ்வரன் ஈசன், அம்பிகை பிரம்ம வித்யா அம்பிகை, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈசன் அகோரமூர்த்தியாக காட்சி கொடுப்பான். அகோரமூர்த்தியாக வந்து பார்த்திங்கன்னா யமனை சம்ஹாரம் பண்ண இடம். அப்படி இது இன்றளவும் வந்து பார்த்திங்கன்னா நித்திய பித்ருக்கடன் அப்படின்றது அந்த இடத்துல செய்கிறாங்க, அந்த ஸ்தலத்தில் செய்கிறாங்க. அதாவதுமா காசியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பித்ருக்கடன் செய்கிறோம் அப்படின்னா கூட 6 தலைமுறை பித்ருக்கள் தான் பிரீத்தி அடைவாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம். ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து பித்ருக்கடன் செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட 21 தலைமுறை பித்ருக்கள் பித்ருலோகத்துலேருந்து மோக்ஷம் அப்படின்னு அடைவாங்க. அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு இடம். அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப அமோகமான பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு கன்னிராசிக்காரர்கள் போன ஜென்மத்தில் என்ன கர்மா பண்ணாங்க, அதனால தான் இந்த ஜென்மத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் கம்மியாக ஆகிறதுக்காக பரிகாரமும் கோவிலும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. நன்றி.